கோவில்பட்டியில் வீட்டில் தனியாக இருந்த சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளியை கண்டுபிடிக்க 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விரிவான விசாரணை நடத்தி வந்த நிலையில் குற்றவாளியை விரைவாக கண்டுபிடிக்க வலியுறுத்தி சிறுவனின் உறவினர்கள் சனிக்கிழமை திடீர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். போலீசார் விசாரணை என்ற பெயரில் தங்களை அழைத்து குற்றத்தை ஒப்புக்கொள்ளச் சொல்லி கட்டாயப்படுத்துவதாக கூறி அக்கம் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களும் மறியலில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த கலேபரத்துக்கு நடுவில் கொலை செய்யப்பட்ட மாணவனின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வசித்து வந்த ஆட்டோ ஓட்டுநரான கருப்பசாமி என்ற இளைஞரை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தன்று சிறுவன் வீட்டில் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநர் கருப்பசாமி சிறுவனிடம் பேசி நைசாக தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளான். அங்கு வைத்து சிறுவன் என்றும் பாராமல் அவனிடம் தவறான செயலில் மிருகத்தனமாக ஈடுபட்டதாகவும் இதில் மூச்சு திணறி சிறுவன் பரிதாபமாக பலியானதாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் சிறுவனின் கழுத்திலும் கையிலும் கிடந்த நகையை கழற்றி எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் ஏறி சிறுவனின் சடலத்தை வீசி உள்ளார். பின்னர் சிறுவனை காணவில்லை என்று பெற்றோரும் அக்கம் பக்கத்தினரும் தேடும்போது இவரும் சேர்ந்து தேடியதாகவும் பின்னர் சடலம் கண்டெடுக்கப்பட்டதும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல உதவுவது போல கருப்பசாமி நடித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஓரினச் சேர்க்கை வெறிகொண்ட யாரோ தவறாக நடந்து கொண்டது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்தாலும் சிறுவன் அந்த குடியிருப்பை தாண்டி எங்கும் செல்லவில்லை என்பதை உறுதி செய்ததாலும் குடியிருப்பில் இருக்கும் ஒவ்வொருவர் குறித்தும் விரிவான விசாரணையை முன்னெடுத்ததாக கூறிய போலீசார் இதில் ஆட்டோ ஓட்டுநர் கருப்பசாமி ஓரினச் சேர்க்கை பழக்கம் கொண்டவர் என்பதை அவரது சக நண்பர்களின் மூலம் தெரிந்து கொண்டதாக கூறினர். ஆட்டோ ஓட்டுநர் கருப்பசாமியிடம் 3 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் போலீசாரால் துன்புறுத்தப்படுவதாக கூறி சிலர் சிறுவனின் பெற்றோருக்கு அழுத்தம் கொடுத்து மறியல் செய்ய தூண்டியதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் போலீசார் ஆட்டோ ஓட்டுநரை விடுவிக்கவில்லை. கொல்லப்பட்ட சிறுவனின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட வேறு நபரின் முக்கிய தடயத்தை போலீசார் மருத்துவ பரிசோதனைக்கும் அனுப்பியிருந்த நிலையில் அது ஆட்டோ ஓட்டுநர் கருப்பசாமி உடையது என்பது அறிவியல் பூர்வமாக உறுதியானதாகவும் மருத்துவ ஆய்வின் அடிப்படையில் கருப்பசாமியை சிறுவன் கொலை வழக்கில் கைது செய்திருப்பதாகவும் போலீசார் அறிவித்தனர். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜானின் தனிப்படையினர் மேற்கொண்ட மருத்துவ அறிவியல் பூர்வமான துப்பு துலக்கும் திறமையால் இந்த வழக்கில் கொலையாளியை போலீசார் கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் ரங்கசாமி மற்றும் வேல்ராஜ்.